அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Sinumerik 840 SLல Diagnostic displays எதோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா NCU நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா NCUன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடியூலில் நம்மளுக்கு சிஎன்சியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரப்போ இந்த மாடியூலை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாடியூலில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஒரு எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ப்ளஸ் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு ரோட்டரி சுவிட்சஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? சரி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பர்டிகுலராக இந்த எல்இடிஸ்க்குலாம் என்னென்ன அர்த்தம், அப்புறம் எல்இடி 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதில் என்ன நம்பர் வந்தால் என்ன அர்த்தம், நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், இந்த NCU யூஸ் பண்ணி எப்படி ஸ்பீடப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா all variants of NCU are equipped with status LEDs and 7 segment display. நம்ம என்ன ஒரு NCU எடுத்துக்கிட்டாலுமே status LED இருக்கும், 7 segment display இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு அலாரம், அதாவது ஒரு NCU பேஸ் பண்ணி அலாரம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேட்டஸ் LED அப்புறம் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு நம்ம பார்த்தாலே போதும். சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இதுதான் வந்து NCU மாடியூல். ஸோ இந்த NCU மாடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடிஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்இடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படியே அந்த ஒரு கவர் இருக்கும். ஸோ இந்த கவர் இருக்கு இல்லையா, இந்த கவரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோட்டரி ஸ்விட்சஸ் இருக்கும். பிஓபின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்லாட்டு, பிஓபியோட ஸ்லாட்டு. இது வந்து ரோட்டரி ஸ்விட்சஸ், இது வந்து சர்வீஸ் போர்ட்டு, இந்த இடத்துல ரீசெட் பட்டன், அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே லொகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப இந்த எல்இடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி பார்த்துடலாம். எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் RDYன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், RDY ரன் ஸ்டாப், அப்புறம் பார்த்தீங்கன்னா SU, அப்புறம் PFன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் ஆக்டிவேட்டட் அர்த்தம். இப்போ இந்த மாதிரி இங்கே எல்இடிஸ் இருக்குது. அப்புறம் SF, DP1, DP2, இது OPT அப்படின்னு வந்துருக்கு. சரி, இப்போது எல்இடியில் ரெடி, இந்த ரெடி எல்இடி இருக்கு இல்லையா, இந்த ரெடி எல்இடி ஃபர்ஸ்ட் ஒன்று, அது வந்து ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் ஃபால்ட். ரீசெட், அப்புறம் வாட்ச்டாக் மானிட்டரிங், இந்த மாதிரி ஆர் அதர் கண்ட்ரோல் யூனிட் இஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெடி வந்துட்டு ரெட்டில் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று பூட்டிங்கில் இருக்குது, ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் ஏதோ பூட்டிங்கில் இருக்குது அப்படின்றாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெட், அப்புறம் வாட்ச்டாக் மானிட்டரிங், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து ரெடி மோடுக்கு இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். ரீசெட் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி. புரியுதுங்களா? இல்லை இது ரெண்டுமே ஓகேவா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா, அது வந்து பூட்டிங்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த NCU. அடுத்தது அதே ரெடி எல்இடி ரெட் பிளஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எரர் டியூரிங் காம்பேக்ட் ஃபிளாஷ் கார்டு ஆக்சஸ். ஃபிளாஷிங் பார்த்தீங்கன்னா 0.5 Hz, இந்த 0.5 Hzல இந்த ஃப்ரீக்வன்சியில் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ரெட்ல இருந்தால் அதுவும் மீனிங் ரெட் ஆரஞ்சு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா காம்பேக்ட் ஃப்ளாஷ் கார்டு இருக்கு இல்லையா, அதோட ஆக்சஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆரஞ்சு இருந்துச்சு அப்படின்னா காம்பேக்ட் ஃப்ளாஷ் கார்டு ஆக்சஸ் ரேண்டம் ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆரஞ்சில் இருந்தது அப்படின்னா காம்பேக்ட் CF கார்டு இருக்கு இல்லையா, அதோட ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரெடி எல்இடியில் இந்த மாதிரி 3 ஸ்டேட்டஸ் வந்து வரும். சரிங்களா? சரி, அது எரியுது, அந்த ரெடி எல்இடி எரியதை பொறுத்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ரன். இப்போ இங்க ரன் மோட் இருக்கு இல்லையா, இந்த ரன் மோட் இருக்கிறப்ப கிரீன் வந்து எரியும். ஓகே, இந்த எல்இடி இருக்கு இல்லையா, இந்த எல்இடி வந்து கிரீன்ல எரியறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா PLC ஆப்ரேட்டிவ்ல இருக்கு, அதாவது PLC ரன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து ஸ்டாப்னா என்ன அப்படின்னா ஆரஞ்சில் இருக்கும். ஆரஞ்சுனா என்ன, PLC இது ஸ்டாப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னு, ஸ்டாப்பு, SUPFன்னு இருக்குது. ஸோ இந்த SUPFன்றது ஃபோர்ஸ் ஆக்டிவேட்டட் ரெட்டில் இருக்கும். இது ரெட்டில் இருக்கிறப்ப PLC ஃபோர்ஸ் ஆக்டிவேட்டட் சொல்லியிருக்காங்க. அடுத்து SF மட்டும் தனியாக இருக்கும், சிஸ்டம் ஃபால்ட் இருக்கு இல்லையா, இது வந்து PLC கலெக்டிவ் ஃபால்ட்னு சொல்கிறாங்க. PLC SF1. இப்போ DP1, DP2ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாஃபி பஸ் பேஸ் பண்ணுது. ஃப்ளாஃபி பஸ் DP1ல இருக்கிற பஸ்ஸில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கலெக்டிவ் ஃபால்ட் சொல்லி இது ரெட்டில் எரியும். அதே மாதிரி DP2ல எரியும். இந்த OPTன்றது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா when no option board is present. ஆப்ஷன் போர்டு வந்து எதுவுமே இங்கே ப்ரெசென்ட் ஆகலை. ரெட்டில் இருந்தது அப்படின்னா there is at least one
fault on the plugged option board or it is not ready. நம்ம வந்து ஆப்ஷன் போர்டு இங்க வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓபிடி ரெட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் போர்டு வந்து பிளக் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிளக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி இல்லைனா அந்த கார்டு வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். இப்போ க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா the meaning depends on the option flashing 0.58. அதே மாதிரி ஆப்ஷன் இஸ் ஆப்ரேட்டிவ். கிரீன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் கார்டு வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்சியூல இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் எல்இடி பேஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால் வந்து ஒரு டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் லைட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த ப்ராப்ளம் தான் நம்ம வந்து இதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டில் நீங்கள் ஒரு வழியில போக முடியும். புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது 7 செக்மெண்ட். அப்படியே வந்தீங்கன்னா இடத்துல 7 செக்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த 7 செக்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இங்க பாருங்க 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த லோயர் கவர் ஆஃப் த கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. இதால இந்த டிஸ்பிளேவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேன் அவுட்புட் சிங்கிள் நியூமரிக் வேல்யூ 0 to 9லேருந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் லெட்டர் ACE FP இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. A decimal point is present to the lower right of the numeric value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது என்னென்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்போ ஒரு கமிஷனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கமிஷனிங் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐபி அட்ரஸ் ஆஃப் த என்சியூ இதை பார்த்துக்கலாம். அப்புறம் டெஸ்ட் அண்ட் டயக்னாசிஸ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஸ்டேட்டஸ் டூரிங் பூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு வகையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்க முடியும் டூரிங் கமிஷனிங். டூரிங் நார்மல் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்கும். 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா the ready LED will be green and constant. 6னா நார்மல் ஆப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் ஒரு அலாரமாக எடுத்துக்கவே கூடாது. அடுத்து during the boot phase the display changes to indicate different stages of the boot process அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஒரு பூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்பிளேல வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து மாறும், கடைசியாக வந்து 6ன்னு வந்து நிற்கும். ஸோ அப்படின்றப்ப பூட்டிங்க்குன்னு ஒரு சில டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பூட் பண்ணணும், அப்புறம் இதை இன்ஸ்டலைஸ் பண்ணணும், இந்த ஹார்ட்வேரை இன்ஸ்டலைஸ் பண்ணணும், இந்த மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து வந்துட்டு போகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பூட் ப்ராசஸ். கடைசியாக வந்து நம்மளுக்கு 6ல் நின்றுச்சு அப்படின்னா ஓகே நார்மலாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ இப்படி தான் வந்து நம்ம 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி அப்புறம் ஸ்டேட்டஸ் எலிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்சியூவில் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கணும். இது இப்படி பார்க்கறதால உங்களுக்கு வந்து உங்களுடைய ட்ரபிள் ஷூட்டிங் டைம் வந்து டயக்னாஸ்டிக்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், வேகமாக பண்ணலாம், ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் ரோட்டரி சுவிட்சஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.